இட்லி தோசை மாவு இல்லையா? கவலையே வேணாம். 10 நிமிஷத்துல இந்த ரவா தோசை ரெடி பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா செய்யலாம். நான் சொல்ற இதே மெஷர்மெண்ட்ல மாவு கரெக்டான பதத்துல கலந்து ரவா தோசை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப ஆனியன் ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ஹனீஸ் ஃபுட் கார்னர். ரவையும் பச்சரிசி மாவும் ஒரே மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுத்துக்கணும். எந்த கப்ல ரவை அளக்குறீங்களோ அதே கப்ல பச்சரிசி மாவு ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கோங்க. இப்ப ரவை எடுத்ததுல ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதா நிறைய சேர்த்துடக்கூடாது. மைதா நிறைய சேர்த்தீங்கன்னா தோசை கிறிஸ்பியா வராது. நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசை நல்லாவே வரும். இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு. இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. ஏன்னா ரவை நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா கட்டியாகி வரும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க மாவு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியா இருக்கணும். அதனால தண்ணி தாராளமா சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகு முழுசாவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி மிளகுலாம் சேர்க்கறதுனால நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்டா நம்ம அப்படியே ஊற்றலாம். இது மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ கிறிஸ்பியா வரத்துக்கு நான் இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அந்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம தோசை ஊத்தும் போது கரெக்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை ஊறாம அப்படியே இருக்கும். நம்ம ஊத்தும் போது நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்ப இந்த ரவா தோசைக்கு ஒரு சிம்பிளான சட்னி, ஒரு 4 பொருள் இருந்தா போதும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை. இதுல பொட்டுக்கடலை கம்மியா போடணும். தேங்காய் நிறைய இருக்கணும். அப்பதான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அந்த சட்னி கிடைக்கும். நீங்க உடச்சக்கடலை நிறைய போட்டு அரைச்சிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துருங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை மாவும் ரெடியா இருக்கு. இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்க. இந்த தோசை மாவு நம்ம சாதா தோசை ஊத்துற மாதிரி ஊத்திட்டு தேய்க்க கூடாது. சுத்தி ஊத்தணும். நல்ல தண்ணியா இருக்கணும் மாவு. நல்லா அடியில இருந்து கலந்து கொடுத்துட்டு ஊத்துங்க. ஏன்னா அடியில போயிட்டு தங்கிடும் எல்லாமே. ஒரு டைம் ஒரு தோசை ஊத்தும் போதும் மாவு அடியில இருந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஊத்துங்க. மாவு திக்காச்சுன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சுத்தி ஊத்துங்க. ஊத்திட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருகிடும். ரவை தோசை நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரணும்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. இப்ப பாருங்க தோசை நல்லா செவந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. மொறுமொறுன்னு ரவா தோசை கமகமன் ரெடி ஆயிடுச்சு. அதனால நான் போய் சாப்பிடுறேன். இந்த மாதிரி இன்ஸ்டன்டான டிஃபன் வெரைட்டிஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.